ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த பைக்கை பற்றி தான். இந்த பைக் வந்து ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஹர்வர் ஸ்டஃப் அப்படின்ற ஒரு ட்ரோன்லாம் ரெடி பண்ணுற கம்பெனி தான் இந்த பைக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஹர்வர் ஸ்டஃப் கம்பெனி வந்து ட்ரோன்ஸை முன்மாதிரியாக வச்சு எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி பறக்கிற பைக்ஸை வடிவமைச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து இந்த பைக்குக்கு ஸ்கார்பியன் 3 அப்படின்ட்டு நேம் வச்சுருக்காங்க. இந்த பைக்கால் 104 கிலோ வரைக்கும் சுமந்துக்கிட்டு இதால் பறக்க முடியுமா. இந்த பைக் வந்து மணிக்கு 42 கிலோமீட்டர் வேகத்தில் போக முடியும். இந்த பைக் வந்து தரையிலிருந்து 33 அடி ஹைட் வரைக்கும் இதால் பறக்க முடியுமா. இந்த பைக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் பைக் தான். ஸோ இந்த பைக்கை ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணால் இந்த பைக் வந்து 21 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுமா. இந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து ½ அன் ஹவரில் ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி. இந்த பைக்கோட பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு மொத்தமாகவே 3 ஹவர்ஸ் தான் ஆகுமா. இந்த பைக்கை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக இந்த பைக்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணலாமா, ஆளே இல்லாமல். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு இந்த பைக் வந்து ட்ரோனை முன்மாதிரியாக வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பைக் மக்களோட பயன்பாட்டுக்கு வந்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்களேன். டிராஃபிக் இருக்காது, அப்புறமா எலக்ட்ரிக் பைக்ஸ்னால பொல்யூஷனும் கம்மியாகும். இந்த ஸ்கார்பியன் 3 பைக் வந்து சேஃப்டியானதான்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா, அந்த பைக்கோட அந்த 4 பிளேட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது பாதுகாக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளோட காலே அந்த பிளேடில் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதான் இதில் இருக்கிற ப்ராப்ளம். ஆனால் இந்த பைக் வந்து ஒரு முன்மாதிரி தான். ஸோ இதை மாடலாக வச்சுக்கிட்டு இதை விட பெஸ்ட்டான சேஃப்டியான பைக்கை இந்த கம்பெனி ரெடி பண்ணுவாங்க. இந்த ஸ்கார்பியன் 3 பைக்கை துபாய் போலீஸ் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் 20 அடி உயரத்தில் பறக்கிற லிமிட்டோட. இந்த பைக்கை துபாய் போலீஸ் ரொம்பவும் டிராஃபிக்கான ஏரியாவில் யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக துபாய் கவர்மெண்ட் வந்து அவங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்பவும் அட்வான்ஸான டெக்னாலஜிஸை இன்க்ளூட் பண்ணுறதை பற்றி நம்ம நிறைய நியூஸஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் இந்த ஸ்கார்பியன் 3 பைக்கும் ஒன்று தான். ஸோ இதுக்காகவே நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து இதுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாஸில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். துபாய் போலீஸ் வந்து சூப்பர் கார்ஸ் அப்புறம் சூப்பர் பைக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்கு தெரியுமா? துபாய் போலீஸில் டூரிசம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கான். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் என்ன தெரியுமா? அந்த நாட்டுக்கு வர டூரிஸ்ட்டை பாதுகாக்கிறதும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் தானா. ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. ஓகே, இந்த பைக்கை இப்போ கன்சியூமருக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பைக் உங்களுக்கு வேணும்னா ஹர்வர்சஃப் அப்படின்ற .comல போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த பைக்கோட இந்திய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 1 கோடி ரூபாவாம். நிறைய நாடுகளில் ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து 150 கிலோக்கு மேலே இருந்தால் அதை ஏர்க்ராஃப்டாக ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆனால் இந்த ஸ்கார்பியன் 3 பைக் வந்து டோட்டலாகவே 104 கிலோ தான். ஸோ இதை ஒரு ஏர்க்ராஃப்டாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த உலகத்தில் ட்ரோன் டெக்னாலஜி வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த கம்பெனின்னு மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய கம்பெனிங்க உலகம் ஃபுல்லாகவே ட்ரோன் டாக்ஸி, ட்ரோன் கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உருவாக்கிட்டே இருக்காங்க. சில கம்பெனிங்க வந்து அவங்களோட ஆர்டர்ஸை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ட்ரோன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி சாதாரணமாக ரோட்டில் காரு, பைக்கை பார்க்குறோமோ அதே மாதிரி வருங்காலத்தில் வானத்தில் பறக்கிற காரு, பறக்கிற பைக்கை பார்க்க தான் போகிறோம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.